Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்படியே இருக்கட்டும். சோதரம் 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 சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கடந்த ராத்திரியில் தேவன் எங்களுக்கு நல்லவராக இருந்து பாதுகாத்து பராமரித்து நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த கால ஜெபத்தில் எங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் மகிழ பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தெய்வ மக்களை நீர் ஆசீர்வதியும். உடலோடு திருநாமத்தை மயப்படுத்த தொடர்ந்து எங்களுக்கு கிருபை செய்யும். தடைகள் யாவும் நீக்கப்படும், அதிசயங்களை காணப்படும். 6 முதல் 50 வரை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்த இந்த ஜெபங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய அன்பு கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கும் பொழுதுகளும் காலம் வரும் என்று சொல்கிறேன். எல்லா இடங்களிலும் காலை ஜெபம் நடக்க, விசுவாசிகள் வீடுகளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சேஷமா ஊழியக்காரருடைய வீடுகளில் சபைகளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடங்களிலும் ஜெபங்கள் காலமே நடக்கத்தக்கதாக ஒரு அபிஷேக வல்லமை எங்கள் தேசத்தின் மேலே இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே கிரியை செய்யும். தேவ கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆராதனை நடத்துவார்கள். ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தில் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஆரிலருக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை உமது புகழ் பாட வேண்டும். ஆரிலருக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை உமது புகழ் பாட. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஆரிலருக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை உமது புகழ் பாட வேண்டும். ஆரிலருக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை உமது புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி உமது புகழை நான் பாடுவேன். சீரரி கால்களை கழுவினவர், சிந்தினாலே உள்ளம் கழுவினேன். சீரரி கால்களை கழுவினவர், சிந்தினாலே உள்ளம் கழுவிடுமே. ஆரிலருக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை உமது புகழ் பாட வேண்டும். ஆரிலருக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை உமது புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி உமது புகழை நான் பாடுவேன். பாருளி நோய்களை நீக்கினவர், ஆவியின் பாவ நோய் நீக்கிடுமே. பாருளி நோய்களை நீக்கினவர், ஆவியின் பாவ நோய் நீக்கினீரே. மாறிலருக்கு
உயிருள்ள வரை உந்தன் புகழ் பாட வேண்டும். பாரி எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை உந்தன் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை இடமுண்டு என்றவரே, அறிவாக என்னை சேர்க்க வேகம் மாறுமே. அறநூலில் இடமுண்டு என்றவரே, அறிவாக என்னை சேர்க்க வேகம் மாறுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை அவன் பாரில் எனக்கு வேறென்ன? உயிருள்ள வரை உந்தன் புகழ்
இரட்சகரே, எங்கள் பாதுகாவலரே, உம்மையே உயர்த்துகிறோம். ஓ, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, என்று வாக்களித்த தெய்வமே, நான் உங்கள் நடுவிலே வந்து உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நான் உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் நடுவிலே உலாவி எங்கள் தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த கால வேளையிலே தேவனை ஆராதிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹalleluya. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கிருபை எங்களிலே பெருக பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது ஒவ்வொரு நாளும் காலைதோறும் எங்களுடைய வாழ்க்கையில அது புதிதாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களை தப்புவிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களை பாதுகாக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அரணான கோட்டையா எங்களோடு கூட இருந்து எப்பொழுது எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய கிருபை மேலானது அப்பா. உங்க கிருபை மேலானது, உங்க தயவு மேலானது ஆண்டவரே. ஸ்தோத்திர. நீர் எங்கள் மேல் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் வாழ்விலே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. அனுதினமும் உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்தீரே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமுமானது ஆண்டவரே. ஒரு சிலராய் நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கிருபை இன்னும் அதிகமாய் பெருகட்டும்ப்பா. உடைய வாழ்க்கையில உடைய கிருபை இன்னும் அதிகமாய் பெருகட்டும். கர்த்தருடைய கரங்களோடு கூட இருந்து நடத்தட்டும் தகப்பனே. உம்மை ஆராதிக்கும்படியான ஆண்டவரே கிருபைகளை இந்த காலை வேளையில எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இரவெல்லாம் உடைய சட்ட நிழலில் எங்களை மூடி மறைத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லாவற்றிலும் உடைய கரங்களோடு இருந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கேட்க போற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க முதல்ல. ஹalleluya. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் பெரியவர், அதிசயங்களை செய்கிறவர். நமக்கு ஸ்தோத்திரம். காலமே எழும்பி வருவதே ஒரு அற்புதமான காரியம்தான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் காலமே இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. சரி, இந்த நாளிலே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரியும் சில நேரங்களிலே ஸ்தோத்திரம் வசனங்கள் மூலமாகவும் சாட்சிகள் மூலமாகவும் சில காரியங்களை நம்ம கேட்கிறோம். இப்பொழுதும் ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளுக்கு அல்லது ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஒரு 6 விதமான ஆபத்துகளிலிருந்து ஸ்தோத்திரம் அல்லது ஸ்தோத்திரம் பிரச்சனைகள், நமக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய அநேக விஷயங்கள், அதிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தரும்படியாக ஸ்தோத்திரம் இப்பொழுது நாம் அந்த விஷயங்களை தியானிக்க போகிறோம். மைக் எடுத்து கொடுப்பா. அதெல்லாம் தெரியாது. கஷ்டப்பட்டு எழுப்பி என்னென்ன நடக்கணுங்கிறது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்கும் போது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 54:17 அந்த வசனங்களை வாசிக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க. படிங்க. 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அது கர்த்தருடைய ஊழியக்காரரின்
சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் என்று சொல்லுகிற அந்த வாசி ரொம்ப அற்புதமான அந்த ஸ்தோத்திரம். அதிலிருந்து சில வார்த்தைகளை நம்ம எபிரேயத்தில் நம்ம பார்க்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் என்பது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, எபிரேயத்தில் யாசர் என்று உள்ளது. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என்னன்னு உள்ளது? யாசர் என்று உள்ளது. ஸ்தோத்திரம். எபிரேய அகராதியிலே எச்சி 33-35 வார்த்தை யாசர் என்பதின் அர்த்தம் வருகிறதா? யாசர் என்பதன் அர்த்தம் வருகிறது. ஸ்தோத்திரம். ஏற்கனவே நம் பல சங்கீதங்களை யாசர் குழுவினர் என்று சொல்லுகிற அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பல சங்கீதங்களை யாசர் குழுவினர் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இதுல இந்த அர்த்தமே உனக்கு விரோதமாய் என்பது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை எபிரேய சொல்ல யாசர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப எபிரேய அகராதியிலே சோதரம் 3335 வார்த்தை ஸ்தோத்திர யாசர் என்பதின் அர்த்தம் அதில் இருக்கிறதா? 6 விதங்களில் சத்ரு நமக்கு விரோதமாக என்ன செய்கிறார்? காரியங்களை செய்கிறார். ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை விதமா? பதில் சொல்லுங்க எல்லாரும். பதில் சொன்னா பிரயோஜனம் இல்லைல்ல. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, எத்தனை விதமா? 6 விதமா ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக அவன் பயங்கரமான காரியங்களை செய்கிறான். ஸ்தோத்திரம். அடுத்தது 6 விதங்களில் உருவாக்கப்படும் ஆயுதங்கள். சொல்லுங்க, 6 விதங்களில் உருவாக்கப்படும் சில ஆயுதங்கள். ஸ்தோத்திரம். 6 விதத்தில் நமக்கு விரோதமா போராட்டம் இருக்கும். ஆவிக்குரிய அனுபவத்தில் வாழ்கிற வளர்கிற எல்லாருக்கும் ஒரு 6 விதத்தில் அவங்களுக்கு அதிக போராட்டங்கள் வரும். அது ஒவ்வொரு போராட்டத்தையும் நம்ம மேற்கொள்வது, அதுதான் ஆவிக்குரிய தன்மை. அதுதான் ஆண்டவருடைய ஆவியானுடைய வழி நடத்துதல், கர்த்தருடைய வழி நடத்துதல் என்று சொல்லுகிறோம். அப்போ அந்த வழி நடத்துதல் நமக்கு இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் மேற்கொண்டு ஜெயிச்சு வருவோம். ஆனா வழி நடத்துதல் இல்லை அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் விழுந்துருவோம். சத்துரு நமக்காக வைத்த வலைகளில் சிக்கி கொண்டு நாம் மாட்டிக்கொள்வோம். அதனால மனித செயல்பாடுகளில் இருந்து வரும் ஆபத்து. முதலாவது ஆபத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆபத்து? முதலாவது மனித செயல்பாட்டில் இருந்து வரும் ஆபத்து. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனித செயல்பாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்கிற தன்மை இல்லாம என்ன செய்வாங்க? அவங்களே இவங்களுக்கு விரோதமாக நிறைய விஷயங்கள், மனிதர்கள் கூட பழகிறவங்களே நமக்கு விரோதமாக சில விஷயங்களை பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். அது உலக மனுஷராக இருக்கட்டும், ஆவிக்குரிய மனுஷராக இருக்கட்டும், அவங்க நமக்கு விரோதமாக சில விஷயங்களை சொல்லி நமக்கு விரோதமா பல காரியங்களை பண்ணி ஸ்தோத்திரம் என்ன செய்வாங்களாம்? அந்த மனுஷர் மூலமாய் மனுஷ செயல்பாட்டில் இருந்து வரும் அந்த ஆபத்து நமக்கு. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த ஆபத்துகள் இருக்கலாம். அந்த ஆபத்துகளை கடக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். முதலாவது இந்த 6 விஷயத்தில் ஒன்றுதான் மனிதர்கள் மூலமாக நமக்கு வரும் ஆபத்துகள். அல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் மூலமாக சில ஆபத்துகள் எல்லாம் வருகிறது. ஆனாலும் அதில் ஜெயிக்க முடிந்தவர்கள் ஜெயித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை பாழாக்கணும், அழிக்கணும் என்று சொல்லி வெறி கொண்டவர்கள் எத்தனையோ விஷயங்களை என்ன செய்யறாங்க? அவங்க உபயோகித்து பயன்படுத்தி அந்த விரோத தன்மையை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த மனித செயல்களில் இருந்து, மனிதன் வாழ்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து அவன் சில காரியங்களை, எதிர்ப்புகளை, ஆபத்துகளை உண்டு பண்ணக்கூடியவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அதனால பல பிரச்சனைகளை நம்ம இதனால சந்திக்க வேண்டியதா இருக்கும். மனமுறிவு, முகமுறிவு எல்லாம் வரும். பல இடங்கள்ல நம்ம ஸ்தோத்திரம் நல்ல ஒரு லிங்க் இருக்காது, ஐக்கியம் இருக்காது. ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க வாயை திறந்தாலே சில பேர் ஆபத்தான காரியங்களை பேசுவார்கள். ஸ்தோத்திரம். மனப்பதட்டமான விஷயங்களை பேசுவார்கள் என்று சில நேரங்கள்ல நம்ம அவங்க முகம் கொடுத்து கூட பேச முடியாத நிலைமையிலே போய்விடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா ஆபத்துக்குரியவர்கள் என்று சொல்லி கண்டறிந்து அந்த இடத்துல அந்த செயல்பாட்டை குறைச்சிடுவாங்க. அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். ஸ்தோத்திரம். அந்த மனித செயல்பாட்டிலிருந்து வரும் அந்த மன அழுத்தங்கள், மன போராட்டம், ஸ்தோத்திரம், அந்த வார்த்தையினால் வரக்கூடிய அந்த வெயிட்டான அனுபவங்கள், ஸ்தோத்திரம்,
தாங்க முடியாத சில பிரச்சனைகள், வார்த்தைகள், இதெல்லாம் திடீர்னு வரும். சோதரன் ஏன்னா சில ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வந்த பிறகு கூட சில நபர்கள் ஏதாவது சொல்லிட்டாலே நமக்கு என்ன செய்யறது இல்லை, பொறுக்கிறது இல்லை. அதனாலேயே ஸ்தோத்திரம் என்ன பண்றது, அவங்க முகத்துல நம்ம முழிக்கவே வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு அப்படி போயிடுவாங்க. ஸ்தோத்திரம் ஏன் நம்ம அவங்கள்ட்ட நின்று பேசிக்கிட்டு அப்படிலாம் சொல்லி போயிடுவாங்க. ஏன்னா வாயை திறந்தாலே ஒரு விரோத தன்மை தான், விரோத பேச்சு தான். ஸ்தோத்திரம் அந்த மாதிரி சில நபர்கள் இருக்கிறதுனால தான் மனித செயல்பாட்டில் இருந்து ஃபேமிலிலையும் அது அப்படியே இருக்கும். ஸ்தோத்திரம் ஃபேமிலியும் அப்படியே இருக்கும். சில பேர்லாம் ஸ்தோத்திரம் இருக்கிறவர்கள் தொலைந்து போனா நல்லா இருக்குங்கிற மாதிரி சிலருடைய கணிப்பு, சில பேருடைய அந்த வார்த்தைகள், அவங்களுடைய செயல்கள் அப்படி இருக்கும். ஸ்தோத்திரம் இவங்கெல்லாம் எதுக்கு ரட்சிக்கப்பட்டாங்க, இவங்கெல்லாம் எதுக்கு கர்த்தருக்குள்ள போனாங்க அப்படிலாம் இருக்கும். ஸ்தோத்திரம் அந்த மனித செயல்பாட்டிலிருந்து நிறைய வெறுப்பு தன்மைகள். ஸ்தோத்திரம் ஆனா கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துல அப்படி அவங்கள போறதெல்லாம் ரொம்ப சிரமம். ஏன்னா இந்த உலகத்துல ஒரே ஒரு காரியம், தகப்பனா இருந்து ஒரு ஆளை கண்டிக்கலாமே தவிர கண்டித்து வளர்க்கலாம், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம் ஆனால் அதற்கு கீழ்ப்படிந்து அடங்கி ஒடுங்கி நடக்கிறது தான் எல்லா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு. அதே மாதிரி சபைக்கும் மெய்ப்படுக்கும் விசுவாசிகளுக்கு உள்ள உறவு. இதிலே சில இடிபாடுகள் வருது அப்படின்னா இது மனுஷ செயலால் வரக்கூடியதான ஆபத்தான விஷயம். இந்த ஆபத்தான விஷயத்துல நிறைய பேர் சிக்கொண்டு தவிக்கிறார்கள். ஃபேமிலிஸ்லயும் நிறைய பேருக்கு அமைதி கிடையாது. சோதர உள்ளத்தின் ஆளை திறந்து தம்பி நிக்க சொல்லுங்க. நம்ம எந்திரிச்சுங்க கொஞ்சம் வசனம் கேளுங்க, கேட்ட அப்புறமா நம்ம லூயா. நம்ம செல்ல தம்பி +2 படிக்கிறாரு. அதனால ஸ்தோத்திர இப்போ ஒரு கோயில் பிள்ளை அவர் தான். அதனால இப்போ ஸ்தோத்திர அவர் வசனம் கேட்கணும்ல, அதனால கொஞ்ச நேரம் நின்று வசனம் கேட்டா கொஞ்சம் நல்லா சுகமா கேட்பாரு. +2 படிக்கிறாரு, கையில பைபிளை காணும், பைபிள் எடுத்துங்க. ஸ்தோத்திர அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்ப இந்த மனித செயல்பாட்டிலிருந்து வருகிற அந்த வேதனையான காரியங்களை, ஆபத்துகளை மேற்கொள்வது என்று நம்ம மேற்கொள்ளணும். அதே மேற்கொள்ளணும்னா என்ன செய்யணும், ஆவியானுடைய வழிநடத்தல் நமக்கு இருக்கணும், கர்த்தரோடு நல்ல உறவு இருக்கணும். ஸ்தோத்திரம் நல்ல பைபிள் படிக்கணும். ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறத மறக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா, ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். சில பேர் ஜெபமே கிடையாது. நீங்க ஜெபிக்காதவங்களா இருக்கிறதுனால நீங்க என்ன செய்ய முடியாது, வளர முடியாது. ஸ்தோத்திரம் எதுலையும் வளர முடியாது. ஜெபிக்கிறவங்களுக்கு தான் ஸ்தோத்திரம் என்ன செய்ய முடியாது, அந்த உருவாக்கப்படும் ஆயுதங்களை மேற்கொள்ள முடியும். யாசர் உருவாக்கப்படும் என்பது யாசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி யாசர் அந்த உருவாக்கப்படுகிற அந்த ஆயுதம் என்று சொல்லும்போது அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த ஆயுதத்தை மேற்கொள்வதற்கு, உருவாக்கப்படுகிற அந்த விஷயத்தை மேற்கொள்வதற்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்று, ஆவியானுடைய வழி நடத்துதல், நல்ல ஜெபிக்கிற ஒரு அனுபவம், பைபிளை தியானிக்கணும், ஒரு ஆவிக்குரிய தன்மை இருக்கணும். சோதனை ஆவிக்குரிய ஜீவத்துல என்ன சொன்னாலும் இவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை நமக்குள்ள வந்தாதான் நம்ம இதெல்லாம் மேற்கொள்ள முடியும். அப்பதான் நமக்கு தெரியும் இதெல்லாம் ஆபத்தான விஷயம் அப்படின்னு. ஏன்னா இந்த ஆபத்துலாம் தெரியாது. நல்லா ஊழியம் பண்ற அநேகருடைய லைஃப்ல அதெல்லாம் இடிஞ்சு தாறுமாறா போயிடும். சோதனை இந்த வார்த்தைகள்லாம் வரும்போது சோதனை அவங்களுக்கு நம்ம ஆண்டவருக்கும் நமக்குள்ள அந்த கனெக்ஷன் கூட அப்படியே விட்டு போகும். அந்த மாதிரி சில ஆபத்தான விஷயம், உருவாக்கப்படும் ஆயுதம், அது உருவாக்கப்படுகிறது, நம்மை சரி செய்து நம்மை கீழே தள்ளுவதற்குன்னு உருவாக்கப்படுகிற ஒரு ஆயுதம். அதனால ஸ்தோத்திரம் இது சாதாரணமா அப்படி யதார்த்தமா பேசுறதுலாம் கிடையாது. உருவாக்கப்படுகிற ஆயுதம். சோதனை அது அந்த உருவாக்கி அதை கொண்டு கொடுக்குறது. அந்த மாதிரி சோதனை கணித்து இப்படியெல்லாம் நம்ம செய்யணும், இப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை கொண்டு அதை பிரதிபலிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை தான் இன்னைக்கு நிறைய பேரிடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. முதல் காரியம், மனித செயல்பாட்டிலிருந்து வருகிற ஆபத்தான விஷயங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இதெல்லாம் எத்தனையோ முறை நாங்கள் கேட்டிருக்கிறோம். கேட்டதுனால்தான் இப்ப உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அனுபவத்திலே நாங்கள் இதை அனுபவிச்சிருக்கிறோம். கேட்டது மாத்திரம் இல்ல, அனுபவிச்சிருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு இந்த விஷயங்களை நல்லதா இருக்கும் என்று சொல்லி அதை உங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறோம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இது ரொம்ப ஆழமான சத்தியங்கள், உண்மையிலேயே நல்ல சத்தியங்கள். ஸ்தோத்திரம் இது ஸ்தோத்திரம் ஆண்டவர் நமக்கு சில நேரங்கள்ல சில வார்த்தைகளை பல வடிவங்கள்ல நமக்கு கொடுப்பார். எல்லாரும் கொண்டும் கொடுப்பார். யாரை கொண்டு வேணாலும் அவர் வார்த்தையை கொடுக்கலாம். கழுதையை கொண்டு பீலையா மட்டும் பேசியிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். கழுதையை கொண்டு பீலையா மட்டும் பேசியிருக்கிறார். ஸ்தோத்திரம் பீலையாம் அதையும் கூட அவன் மதிக்கல. ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா,
யாரை கொண்டு பேசினாலும் மதிக்காதவர்கள் எதுவுமே மதிக்க மாட்டாங்க. ஆனால் சோதரர் சில நேரங்கள்ல சிலரை கொண்டுதான் பேசுவார். சோதரர் வீட்டுல உள்ளவங்க பேசி கேட்கல அப்படின்னா வெளியில உள்ளவங்க பேசுவாங்க, அவ்வளவுதான். அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது மாதிரி ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள வரும்போது இருதயம் குத்தப்படணும், குணப்படணும். அப்படிப்பட்ட நிலையில யாரு நமக்கு எந்த வார்த்தையை சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால முதல் வார்த்தை மனித செயல்பாட்டிலிருந்து வரும் ஆபத்துகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது இரண்டாவது ஸ்தோத்திரம், அதிலே இரண்டாவது தெய்வீக செயல்பாடுகளில் இருந்து வரும் ஆபத்து. அதிலே முதல் 2 காரியம் இன்னும் மனித தன்மையிலிருந்து வரக்கூடிய ஆபத்துகள். அடுத்தது தெய்வீக ஸ்தோத்திர செயல்களில் இருந்து வரும் ஆபத்துகள். அல்லேலூயா, தெய்வீக செயல்பாடுகளால் வரும் ஆபத்துகள் இரண்டாவது. ஸ்தோத்திர, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தெய்வீகம் என்று சொல்லுகிறது, அந்த தெய்வீகத்தை அழிக்கக்கூடியதான ஸ்தோத்திரம் நிறைய ஆபத்துகள், பயங்கரமான ஆபத்துகள். ஸ்தோத்திரம், இன்னைக்கு வேதாமத்திலே அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, தெய்வீக இடத்திலிருந்து வருகிற ஆபத்துகள் என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை வீழ்த்துகிற ஒரு தெய்வீக தன்மையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த இரண்டாவது விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது விஷயங்கள் அது என்ன? இரண்டாவது விஷயங்கள் என்று பார்க்கும்போது அந்த ஸ்தோத்திர இரண்டாவது அந்த காரியங்களை ஸ்தோத்திர தேவ ஜனங்களை பிசாசானவன் என்ன பண்றாங்க? தேவ ஜனங்களை அல்லது ஊழியக்காரர்களை பலவிதமான பாவ வாழ்க்கையில சிக்குண்டு அவங்களை வளர விடாம அப்படியே என்ன செய்யணும்? வெளியே கொண்டு போகணும். ஸ்தோத்திர, அது பயங்கரமான ஆபத்துகள். ஒண்ணு, மனித செயல்பாடுகளிலிருந்து வருகிற சொற்கள், கிரியைகள் அப்படி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஸ்தோத்திர தெய்வீக செயல்களில் இருந்து வரும். தெய்வீக வேலைகளை செய்யும் போது, தெய்வீக காரியங்களில் செயல்படும் போது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸ்தோத்திர, நிறைய ஊழியக்காரங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். இப்ப சில ஒரு ஸ்தோத்திர ஒருத்தர் சாட்சி சொல்றான், மனம் திரும்பினா பிறகு சாட்சி சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, ஸ்தோத்திர நான் பெரிய பாடல் ஆராதனை வீரர், ஆனாலும் என்ன செய்யறேன், 20 பிள்ளைகளுக்கு மேல நான் கற்பழிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி பிசாசு ஒவ்வொருத்தனையும் என்ன செய்வான், தொற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அவனுக்குள்ள அந்த ஆவி உள்ள வேலை செய்யுது. இப்ப தெய்வீக காரியங்கள்ல ஈடுபட்டவங்களுக்கு பாவம் வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது. பிசாசு அவங்களை எப்ப கீழே தள்ளலான்னு பார்த்துட்டு இருப்பான். அது அவனுடைய ஒரு தந்திரம். அதனால ஸ்தோத்திரம், நீங்க தெய்வீக வேலையில் ஈடுபடுகிற எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த போராட்டம் நிச்சயமாக இருக்கும். ஸ்தோத்திரம், நம்ம பரிசுத்தவான் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். பரிசுத்தவான் தான், ஆண்டவர் அதுக்கான அபிஷேகம் பண்றார். ஆனால் அந்த அபிஷேகத்தை மேற்கொள்ளக்கூடிய உருவாக்கப்படும் அந்த ஆயுதத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதை என்ன செய்யணும்? ஆவிக்குரிய லைஃப் வளராம இருக்கிறதுக்கு காரணங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு நிறைய தேசங்கள்ல நம்ம பல காரியங்களை கேள்விப்படுகிறோம். ஒவ்வொருத்தரும் சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனைக்குரியதா இருக்கும். அது ஸ்தோத்திர சத்துரு அவங்கள விடுறது இல்லை. பிசாசு அவங்கள விடாம அவங்கள பலவிதமான குழப்பத்துக்குள்ள கொண்டு போய் மறுபடி அதுல கொண்டு போய் திணிச்சு அதுல கொண்டு போய் அந்த ஆபத்தை சந்திக்க வைக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா, அது அவங்களுடைய வளர்ச்சியை கெடுக்கிறதற்கு ஏதுவாக, அவங்களுடைய திறனை கெடுக்கிறதற்கு ஏதுவாக, அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை முறிக்கிறதற்காக பிசாசானவன் எடுத்துக்கொண்டு உருவாக்கப்படுகிற ஒரு ஆயுதம். இதைதான் ஸ்தோத்திர இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், ஆண்டவர் கானானுக்கு செல்லும்படி அவங்களை அழைக்கிறார். ஆனா அழைச்சாலும் என்ன நடக்குது பாருங்க. அழைச்சாலும் ஸ்தோத்திர அதுல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிளம்பும் போது 6 லட்சம் புருஷர்களோடு கிளம்புறாங்க. 6 லட்சம் புருஷர்களோடு கிளம்புறாங்க. ஸ்தோத்திர ஆனால் அந்த ஸ்தோத்திர யோர்தானுக்கு போறதுக்குள்ளேயே அங்க ஸ்தோத்திர 2 பேரை தவிர மீதி எல்லாம் என்ன செஞ்சிடறாங்க? கானானுக்கு போறதுக்கு முன்னாடி யோர்தான், மோசேக்கு முன்னாடியே மோசையை சேர்த்து மொத்தத்துல எல்லாரும் சேர்ந்து 5,99,998 பேர் என்ன செய்யறாங்க? வழியிலேயே போயிடுறாங்க. இது உருவாக்கப்படும் ஆயுதங்கள். சோத்திர உருவாக்கப்படும் ஆயுதங்கள் ஒவ்வொரு நபரையும் பலவிதமான காரியங்கள்ல
அதுல பிசாசானவன் உருவாக்கணும். சோதர நீங்கள் சோதர அவன் எப்படி ஒரு கூட்ட ஜனத்தை அதுல அழிக்கிறான் பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க படிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரமா 10ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம். நீங்க படிக்க பார்க்கலாம். 8ஆம் வசனம் படிங்க. 8ஆம் வசனம் படிங்க. அதுல எப்படி சொல்லி இருக்கிறாரு பாருங்க. பிசாசானவன் அவளை உருவாக்கி ஒரு ஆயுதத்தை உருவாக்கி அவங்க ஒரு கூட்டத்தை எப்படி வெளியே கொண்டு போறான் பாருங்க. படிங்க. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், இந்த விஷயம் பிசாசானவன் உருவாக்கப்படுகிற ஆயுதம். அவனால அவன் அப்படியே அது உருவாக்குறது சோதனை. அது அப்படியே உருவாகி அது ஒரு அழிவை ஏற்படுத்துகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. இதனால இஸ்ரவேல் ஜனங்கள்ல 23,000 பேர் அன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. சோதனை. பிசாசு பல வடிவங்கள்ல அவங்க தெய்வ செயல்பாடுகளில் இருந்து இப்ப அவங்க கிளம்பி வந்தது அவ்வளவு எதுக்காக தான்? தேவனுக்கு ஆசீர்வாத கூடாரம் கட்டணும், தேவனை ஆராதிக்கணும், அதுவும் ஃபேமிலியா போகணும், தேவனை ஆராதிக்கணும். அவருக்கு அது ஒரு விடுதலை ஆண்டு. அதனால அந்த ஆண்டுக்குள்ள போகணும்னு சொல்லிதான் மோசையை கொண்டு எல்லாரையும் வெளியே கொண்டு வராரு. எல்லாம் ஒரு தெய்வீக தன்மைக்கு தான் வெளியே வராங்க. ஆனா தெய்வீக தன்மைக்கு வந்தும் அந்த தெய்வீகத்தை அவங்களால அடைய முடியாமல் போறாங்க. இதுக்கு காரணம் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதத்தை சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. ஸ்தோத்திரம். ஏதோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில நேரங்கள்ல ஜீவியத்தை பண்றோம், ஆவிக்குரிய அனுபவத்தை பண்றோம். ஆனால் உண்மையாகவே அதை புரிந்து கொண்டோமானால் அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், ரொம்ப மகிமையா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தெய்வீக செயல்பாடுகள் இருந்து இது மாத்திரம் நிறைய ஆபத்துகள் வரும். தெய்வீக செயல்பாடுகள் இருந்து வந்த ஆபத்துகள் தான் அவங்க பயணத்துல அவ்வளவு பேரும் அழிந்து போனார்கள். சோத்திரம். பாத்தீங்களா? ஒருத்தவங்க கூட மீதி இல்லை, எல்லாம் அழிஞ்சு போயிட்டான். 2 பேர் தான், யோசுவாவும் காலேபும். அவங்கள தவிர வேற யாரும் அங்க மிச்சம் மீறல. எல்லாம் அந்த தெய்வீக தன்மைக்காக புறப்பட்டவங்க கடைசியில அத்தம் போய் சேரல, கானான் போய் சேரல. அதுக்குள்ளே அவங்களுக்கு இந்த தன்மை உருவாக்கப்படும் ஆயுதங்கள் அவங்கள க்ளோஸ் பண்ணிடுச்சு. அது மாதிரி நீங்க ஆவியானுடைய நடத்திப்புக்கும் ஊழியக்காரனுடைய நடத்திப்புக்கும் அந்த இசை இணைந்து போகாதவர்கள் எதுலையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில பேர் எதிர்ப்பு தன்மையிலேயே வளர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த எதிர்ப்புலயே நம்ம வளரக்கூடாது. அந்த மனமுறிவு ஸ்தோத்திரம். அதனால அது நம்ம இருக்கக்கூடாது. அந்த மனமுறிவோடு எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. மனசுல ஒற்றுமை இல்லை அப்படின்னாலே ஸ்தோத்திரம், விரோத தன்மையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாலும் அது நமக்கு எப்போதுமே ஜீரணமாகாது, செட் ஆகாது. அது நமக்கு எந்த விஷயத்தையும் வாய்க்க பண்ணாது. அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, 3வது விஷயத்தை நம்ம பார்ப்போம். இயற்கையாய் வரும் ஆபத்துகள். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயற்கையாய் வரும் ஆபத்துகள். ஸ்தோத்திரம். இயற்கையாய் இப்போ சீசர்கள் படகுல போயிட்டு இருக்கும் போது என்ன செய்யுது? இயற்கையா வரும் அந்த ஆபத்து. அதுவும் உருவாகி தானே வருது, அதுவும் உருவாக்கப்பட்டு தான் வருது. ஸ்தோத்திரம். சீசர்கள் படகுல போகும்போது அவர்களுக்கு உண்டான அந்த ஆபத்துகளை நம்ம பார்க்கணும். பயங்கரமான ஆபத்து இல்ல? ஸ்தோத்திரம். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா கேக்குறாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். சீசர்கள் எப்படி கேக்குறாங்க பாருங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி பயங்கரமா கேக்குறாங்க. ஸ்தோத்திரம். அப்பதான் எனக்கு கவலை இல்லாம இல்லடான்னு சொல்லி திரும்ப ஆண்டவர் வராரு, எதை நிறுத்துறாருன்னு வச்சுங்களேன். அப்ப ஸ்தோத்திரம். அதே மாதிரிதான் ஸ்தோத்திரம் என்ன செய்யறாங்க, அந்த பவுல் படகுல வரும்போது அந்த படகு என்ன செய்யுது? அந்த கப்பல் உடைந்து ஒரு கல்லுல மோதி அது உடைந்து ஸ்தோத்திரம் கப்பல் முழுவதும் சேதம் அடைகிறது. எல்லாரும் என்ன செய்யறாங்க? கீழே விழுந்து அந்த உடைந்த துண்டு பலகைகளை பிடித்து உயிர் சேதங்கள் இல்லாமல், ஏற்கனவே பவுலை கொண்டு கர்த்தர் பேசுனது மாதிரி உயிர் சேதம் வராது, ஆனா ஆபத்து வரும், உயிர் சேதங்கள் வராது என்று கர்த்தர் சொல்றாருன்னு சொன்னாரு. அதே மாதிரி அந்த உயிர் சேதங்கள் இல்லாம அந்த பவுல் என்ன செஞ்சாரு? எல்லாரும் சேர்ந்தாங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் கரை ஒதுங்கினாங்க. பார்த்தீங்களா? துண்டு பலகைகளை பிடித்து. இதெல்லாம் இயற்கையின் மூலமாக வரக்கூடிய அழிவுகள். இன்னும் நிறைய நமக்கு சுனாமி, பயங்கரமான சுனாமிகள். ஸ்தோத்திரம். எங்கேயோ அது உருவாகுது பார்த்தீங்களா? ஆனா உருவாகிதான் அது மேல வருது. ஆனா அதை நம்ம உருவாகிறத நம்ம அறிய முடியல. இப்ப நிறைய கண்டுபிடிப்புலாம் பண்ணிட்டாங்க. இந்த முன்னாடி தேசத்துல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை. ஆனா ஏன் இப்ப இவ்வளவு ஆபத்துகள்லாம் நம்ம தேசத்துக்கு வருதுங்கிறத நினைச்சு பார்க்க ஒருத்தரும் இல்லை. சோதரர் ஒருத்தரும் இல்லை. கேட்டா பூமி அதை பண்ணிச்சு, பூமி இதை பண்ணிச்சு, வெப்பம் அதிகமாச்சு, ஏதாவது ஒரு சாக்க சொல்றானே தவிர பைபிள்ல என்ன சொல்லுதுன்னா, மனுஷனுடைய அக்கிரமத்தினால என்ன செய்தது இந்த மாதிரி விரோத தன்மைகள்,
இந்த மாதிரி ஆபத்துகள் வந்து மனுஷனை அழிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஆனால் மனுஷனுடைய பாவம், வஞ்சகத்தன்மை, ஏமாற்றும் தன்மை, கடவுளுக்கு முக்கிய இடத்தை கொடுக்காதனால இன்னைக்கு எவ்வளவு ஆபத்துகள் தேசத்துல வந்து தேசத்தை அழித்து கொண்டிருக்கிறது என்று நிறைய பேருக்கு தெரியல. சோதனை பாவம் செய்யறவனுக்கு ஒருத்தருக்கும் தெரிய மாட்டேங்குது. நம்மளாம் இப்படி பாவம் செய்யறோமே, இப்படி இதனாலதான் கடவுள் கோவப்பட போறாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. சார் இப்படி பாத்தீங்கன்னா இது இயற்கையினால வரக்கூடிய அழிவுகள். சோதனை பயங்கரமான அழிவுகள். கடலோர பகுதியில் இருக்கிற மக்கள் அடிக்கடி அழிக்கப்படுகிறாங்க. பாத்தீங்களா, அடிக்கடி அவங்க அழிக்கப்படுறாங்க. சோதனை அப்படியே அறிந்தும் அவங்க வந்து நான் என்னமோ கடலோரம் தங்க மாட்டேன்லாம் இல்லை. அவங்க சந்ததி அங்கதான் இருக்குது. என்ன பண்றது? அந்த சுனாமிகள் வரும்போதெல்லாம், அந்த இயற்கை சீற்றங்கள் வரும்போதெல்லாம் அவர்கள் அடிபட்டு அந்த இடத்துல அழிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் அங்கதான் இருக்கிறாங்க, செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால ஆபத்துகளை கண்டு அவங்க விலகி போறது இல்லை. சோதனை அது மாதிரி பூமி எதிர்ச்சி வந்தாலும் அதே மாதிரிதான். யாரும் எதை கண்டும் நம்ம போக போறது இல்லை. எத்தனையோ பயங்கரமான பிரச்சனைகள். சோதனை இந்த மாதிரி எல்லாரும் சமாளிச்சுதான் போறாங்க. என்ன செய்யறது? அதனால இந்த மாதிரி வரும் ஆபத்துகள் சோதனை இயற்கையினால் வருகிறதான ஆபத்துகள். நான்காவது விஷயம், ஒரு தனி மனிதனுடைய சோதனை. பாத்தீங்களா, சோதனை ஒரு தனி மனிதனுடைய கருத்துருவமானம் அப்படின்னா தனி மனிதனுடைய சில வார்த்தைகள். அது வந்து நம்ம அடிக்கடி நம்ம துக்கப்படுத்தும். ஒரு தனி மனிதன் ஸ்தோத்திரம், ஒரு தனி மனுஷனுடைய அந்த காரியங்கள். அது எப்படி அப்படின்னா, தாவீதுக்கு விரோதமாக எழும்பினது எல்லாரும் இல்லை, ஒரு அப்சலோம் தான் எழும்பினா. சொல்லுங்க, யார் எழும்பினா? ஒரு சவுல் தான் எழும்பினா. பாத்தீங்களா, அந்த ஒரு தனி மனிதனால இப்ப தாவீது வந்து பயங்கரமா பாதிக்கப்படுறாரு. எல்லாம் துரத்தப்படுகிறார் பாருங்க, எங்கெல்லாம் துரத்தப்படுகிறார். அந்த உள்ள எல்லாருக்கும் தாவீதை பிடிக்குது, ஆனா யாருக்கு தான் பிடிக்கல? சவுலுக்கு பிடிக்கல. சோதனை ஏன்னா மக்கள் சொல்றதெல்லாம் என்னதான், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்றாரு. அதனால எல்லா மகிமையும் அவனுக்கு போச்சுங்கிற அந்த வெறித்தனத்துல சில பேர் நீங்க வளரும் போது உங்க தனித்தன்மையில அந்த எதிர்ப்புகள் கண்டிப்பா வரும். சபைகள்லயோ, தொழில் ஸ்தாபனங்கள்லயோ, அல்லது நீங்க வேலை செய்கிற எந்த இடத்துலயும் நீங்க வளரும் போது உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆபத்து வரும். ஸ்தோத்திர, இந்த தனி மனிதனுடைய ஆபத்து வரும். தாவீதுடைய வளர்ச்சியை கண்டுதான் அவனுக்கு விரோதமா நிறைய ஆபத்துகள் வந்தது. ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு நல்ல வளர்ந்து வருகிற சூழ்நிலையில அப்சலோம் எப்படி பண்ணிட்டான் பாருங்க. ஆனா தேவத்திட்டம் வேற திட்டத்துல. ஆனா தாவீது வளர்ந்த விதம் வந்து யாருமே வளரல. இஸ்ரவேல்ல பெரிய ராஜான்னு சொன்னா தாவீது ஒருத்தர் தான். அதுக்கு முந்தினவன் ஒருத்தன் கூட கிடையாது. சாலமன் கூட அந்த இடத்துக்கு வரமாட்டான். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ராஜா தாவீது ராஜா. அவருக்கு ஈடா இணையா இயேசு கிறிஸ்துவ தான் கொண்டு வராங்க. சோதரன் பல விஷயங்கள்ல இயேசு கிறிஸ்துவ கொண்டு வராங்க. இயேசு கிறிஸ்து மாதிரியே தாவீது வந்து பல பாடுகளை பட்டிருக்கிறார், சகித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி வருகிறது. அதனால தனி மனிதனாகிய தாவீதுக்கு எவ்வளவு வேதனை வந்துச்சோ, அது மாதிரி சில நபர்களுக்கு சில வேதனைகள், ஆபத்துகள் கண்டிப்பா வரும். அந்த வருகிற ஆபத்துல அவங்க ஸ்தோத்திர ஆண்டவருக்கு உண்மையா நின்றுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. தாவீது நின்றுட்டார். ஸ்தோத்திர அவர் தன்னுடைய குறையெல்லாம் உணர்ந்து நல்லா அழுது ஜெபம் பண்ணி பல சங்கீதங்களை அவர் எழுதிட்டார். பல சங்கீதங்களை பாடியே தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக சரி செய்துட்டார். சோதனை அதுக்கு பிறகுதான் சோதனை அகிதோப்பெல்லாம் ரொம்ப விரோதமா அந்த எழும்பி செயல்படும் போது அவரு தாவீது உடனே என்ன சொல்றாரு, அவர் சில விஷயம்லாம் அகிதோப்பலை பத்தி சொல்லும் போது ஸ்தோத்திர அவன் பாஷைகள்லாம் தாறுமாறா போகும், அவன் மரணம் அவனை தொடர்ந்து பிடிக்கும் அப்படிலாம் சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது அது அப்படியே அவனுக்கு அங்கீகாரம் ஆயிடுது. அப்படியே கேட்கப்பட்டு உடனே அகிதோப்பேல் என்ன செய்யறான், அவன் சோதர தூக்குமேடைக்கு போயிடுறான், தூக்கு போட்டு இறந்துடுறான் பாருங்க. இது எவ்வளவு பெரிய காரியங்கள். இதெல்லாம் வந்து ஒரு தனி மனிதனுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஆபத்துகள், இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் கண்டிப்பாக வர செய்யும். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டமாக விரோத தன்மை. ஒரு கூட்டமாக ஸ்தோத்திர ஆபத்து செய்கிறார்கள். நீங்க அதை குறித்து ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு, நம்ம தான் வாசிக்கல சார், நமக்கு நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். ஏசாயா 54:15 படிங்க. ஏசாயா 54:15. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர் உன் பட்சத்தில் வருவார்கள். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் அப்படின்னா, ஒரு கூட்டமா சில இடங்கள்ல
நமக்கு ஆப்போசிட்டா சில விஷயங்களை செய்வாங்க. ஆனா நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று அங்க நிச்சயமாய் சொல்லப்படுகிறது. அந்த விரோத தன்மை எப்படி உருவாக்கப்படுது பாருங்க. ஒரு கூட்டமாய் சில இடங்கள்ல அப்படிதான் பண்ணுவாங்க. என்னுடைய ஊழிய பாதையில எனக்கு கூட அப்படி நடந்தது. ஸ்தோத்திரம். எப்படி நடந்தது அப்படின்னா, ரொம்ப இது கொஞ்சம் நீடிக்கும், அதனால பிரசவம் கொஞ்சம் நீடிக்கும். ஏன்னா அதை முடிக்க முடியாது, கரெக்டா முடிச்சாதான் இது எல்லாருக்கும் போய் சேரும். அதனால இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கு, கவனிங்க. ஸ்தோத்திரம். அப்ப அந்த விரோத தன்மை எப்படி உருவாக்கும்? ஒரு கூட்டத்தினால் வருகிறது. என்ன கூட்டம் அப்படின்னா, நம்ம காலங்கள்ல அருமையான தெய்வ பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுங்க. எங்களுடைய காலங்கள்ல ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேண்டாத சில அசம்பாவம் பண்ற சில பேர்லாம் வெளியிலிருந்து உள்ளே வந்து சபைக்குள்ளே வந்து ஸ்தோத்திரம் வேற ஒரு சபைகள்ல இருந்து சபைக்குள்ளே வந்து இருக்கிற ஜனங்களை வந்து கலகப்படுத்தி அந்த கலகத்தின் மூலமாக அவங்க வந்து ஒரு கூட்டமாக கூடி பேசுவதும், பல வீடுகளில் கூட்டம் போடுவதும், கூட்டம் கூட்டமாக இரவு நேரங்களில் விசுவாசிகள் வீடுகளுக்கு செல்லுவதும், இப்படி சில நோய் மாதிரி ஒரு கூட்டம் கூடினார்கள். ஒரு கூட்டம் கூடி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாங்க. ஆனா கர்த்தர் கிருபையினால சோதரன் அந்த வசனம் நிறைவேறும்படியாக என்ன நடந்தது அப்படின்னா, அந்த கூட்டத்தார் யாரெல்லாம் அப்படி எனக்கு விரோதமா செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் ஒரு நாள் என் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின எத்தனையோ நபர்களை நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம், ஒருவர் ஸ்தோத்திரம், ஒரு பஸ் ஸ்டாப்ல எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினவர்கள்ல ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒருத்தர் ரத்த வாமிட் எடுத்து ஸ்தோத்திரம் இருந்த போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க சபைக்கு விரோதமா எழுப்புனதுனாலதான் உங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்றாரு. உடனே அதை அவங்க கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது செகண்ட் இன்னொரு விஷயத்தையும் அந்த மாதிரி சொல்றாரு. இன்னொருத்தர் அப்படிதான் ஒரு புருஷன் ஒரு மனைவிய கை கால் இழுத்து அப்படியே தூக்கிட்டு வராரு சபைக்குள்ள. சோத்திரம் சோத்திரம் அப்படி தூக்கிட்டு வர இவங்க எல்லாம் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூட்டினவர்கள். சோத்திர இன்னொருவர் வந்து சோத்திர பல மருத்துவர்கள்ட்ட போய் கைவிடப்பட்டு சபையில வச்சு ஜெபம் பண்ணி 7 நாளா ஜெபம் பண்ணி அதுவும் கேட்கப்படாம கடைசியா நீ தகப்பன்கிட்ட போனாதான் உனக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் சொல்ல வந்து எங்களுடைய பாதத்தை வந்து பிடித்தாங்க. நாங்க உடனே 24 hours ஜெப மையத்துல கொண்டு போய் அவங்கள வச்சு நல்ல ப்ரேயர் பண்ணோம், இரவும் பகலா. அவங்க இன்னைக்கு பிழைச்சிருக்கிறாங்க. அந்த கடந்த 15 வருஷமா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. அந்த குடும்பம் 15-20 வருஷத்துக்கிட்ட ஆச்சு, இன்னும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அன்னைக்கு சாக வேண்டியவங்க, ஆனா கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தினார். சோதரர், நமக்கு விரோதமா நிறைய நேரங்கள்ல கூட்டம் கூடுவாங்க. ஆனா கூட்டம் கூடினாலும் கர்த்தர் வந்து நம்மோடு கூட இருப்பார். ஆனால் அந்த கூட்டத்துல எவெல்லாம் உனக்கு விரோதமா கூட்டம் கூடுறானோ அவன்லாம் ஒரு நாள் உன்னை தேடி வருவான் என்று சொன்னார்கள். இது மாதிரி நிறைய தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு விரோதமா கூட்டம் கூடினாங்க. எல்லாரும் ஒரு நாள் என்னை தேடி அநேகர் வந்துட்டாங்க. சோதரர், இந்த வார்த்தை நிறைவேறிச்சு பாருங்க. வசனம் நிறைவேறிச்சு. 21 நாள் உபவாச ஜெபத்துல இந்த வார்த்தை கர்த்தர் என்கிட்ட சொன்னார். உனக்கு விரோதமா கூட்டம் கூடினா எவர்களெல்லாம் உனக்கு விரோதமா கூட்டினாங்களோ அவங்க எல்லாம் உங்க பட்சத்தில் வருவாங்கன்னு சொன்னார். அது மாதிரி கூடினவங்களா திரும்பவும் என் பட்சத்தில் வந்தார்கள். நிறைய இழப்புகளை சந்திச்சார்கள், நிறைய போராட்டங்களை சந்திச்சார்கள். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் திரும்பி வந்தாங்க. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்திர கூட்டமாக வர்றவங்களுக்கு நீங்க பயப்படக்கூடாது. நீங்க கிறிஸ்துவுக்கு முன்னாடி சரியா இருங்க. அடுத்தது 6வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். திட்டமிட்டு செய்யும் ஆபத்து. ஸ்தோத்திரம், திட்டமிட்டு செய்யும் ஆபத்து. இது வந்து ஸ்தோத்திரம், யாருக்கு இந்த ஆபத்து வந்துச்சு அப்படின்னா, தானியேலுக்கு திட்டமிட்டு இந்த ஆபத்து வந்தது. ஸ்தோத்திரம், தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிறதுனால அவனை எப்படா கவுக்கலான்னு சொல்லி ஸ்தோத்திரம் பல விஷயங்கள் அவனுக்கு விரோதமா வந்தது. ஸ்தோத்திரம், உண்மையிலேயே சொல்றேன் ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு வருஷத்தை முடிக்கிறதுக்குள்ள நிறைய ஆபத்துகள் சொன்னா, இந்த வருஷத்துலதான் எனக்கு நிறைய ஆபத்துகள் வந்திருக்கு. நிறைய ஆபத்துகள், பயங்கரமான ஆபத்துகள் இந்த வருஷத்துலாம் வந்திருக்கு. இந்த வருஷம் எனக்கு 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு வருஷம். நான் 3 வேளையும் ஜெபிக்கிறதுனால உண்மையிலேயே தானியேலுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குன்னு பார்த்தேன். 3 வேளை ஏன் ஜெபிக்கலன்னு இப்பதான் தெரியுது. மக்கள் 3 வேளையும் ஜெபிக்காம இருக்கிற அந்த பழக்கம் இருக்கு பாத்தீங்களா? முழங்கால் போட்டு ஜெபிக்கணும் 3 வேளையும். தானியேலை போல ஜெபிக்கணும். சும்மா தானியேலின் தேவனே, எலியாவின் தேவனே, அப்படி தேவனே இப்படி தேவனெல்லாம் சும்மா கப்சா விடக்கூடாது. அந்த தேவனை நம்ம கூப்பிட்டா அவங்கள மாதிரியே நாமளும் செய்யணும். சில விஷயங்கள் முடிந்த வரைக்கும் செய்யணும். முடியலன்னா பாத்துக்கலாம், ஆனா முடிஞ்ச வரைக்கும் செயல்படணும். எல்லாம் அந்த தேவன்லாம் சொல்றோம், அவங்க செய்த எந்த நற்கிரியும் நம்ம செய்யறது இல்ல. உடனே எது நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம், இன்னைக்கு எல்லாம் பாடுறோம் எலியாவின் தேவனே. எலியாவின் தேவன் தான், ஆனா எலியா எப்படி வாழ்ந்தார்? அந்த மாதிரி நம்மளால வாழ முடியுதா? ஒரு அக்கினியை நம்மளால இறக்க முடியுதா? சோதரன், பாடலை பாடிட்டு போறோம் சோதரன், ஆனா கிரியை இல்லையே. சோதரன், எங்க கிரியை இல்ல.
சோத்திரம். சும்மா ஆடலும் பாடலும் இசைக்கேற்ற மாதிரி சில வேலைகளை தான் நம்ம பண்றோம். ஆனா ஆண்டவரோடு உறவு இல்லை. சோத்திரம். நல்ல ஒரு ராகத்தை நீங்க கொண்டு வரீங்க, ஆனா பிற்பாடு உங்க லைஃப பார்த்தா அந்த லைஃப் கேடு உள்ளதா இருக்கு. ஸ்தோத்திரம். பல பாடல்களை பாடி வெளியே கொண்டு வர்றீங்க, சில காலம் தானே துடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் எங்க போறீங்க? சோத்திரம். ஏன் உங்க ஊழியெல்லாம் அப்படி அற்று போகுது? ஏன் இந்த ஊழியெல்லாம் அப்படி தங்கி போகுது? எப்போதும் ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிற அந்த அபிஷேகம் குறையவே குறையாதுங்க. ஆண்டவருக்காக நீங்க உண்மையா நின்னா அந்த அபிஷேகம் 1 வருஷத்துல போவாது, 2 வருஷத்துல போவாது, 3 வருஷத்துல போவாது. அது வருஷந்தோறும் முடியும் வரை ஒரு மனுஷனை நரமயிராய் கொண்டு போகிற வரைக்கும், அந்த வயது முதிர்ந்து கொண்டு போகிற வரைக்கும் அவனுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கணும். நம்ம ஆவியானவர் செத்து போகக்கூடியவரா? இல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன், எப்பொழுதும் நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறவர். ஆனா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் பிரகாசிக்கிறோம், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுறோம், இல்ல அதுக்கப்புறம் வேண்டான்னு ஒதுக்கிடுறோம். இல்ல, எப்போதுமே எப்போதுமே நீ கர்த்தரோடு இருக்கதா உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளையே, தானியேலுக்கு ஸ்தோத்திரம். அவன் வாய்ஸ் அவன் வாய்ந்த நாட்கள்ல எல்லா விஷயங்களையும் கர்த்தர் கொண்டு வந்தார். பாருங்க எத்தனை போராட்டம். அவன் முழங்கால் படிக்கிட்டு 3 வேளை ஜெபிக்கும் போது அவனுக்கு நிறைய போராட்டங்கள், பயங்கரமான போராட்டம். சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, பயங்கரமான போராட்டம். ஆனா அந்த போராட்டத்துல மேற்கொண்டாளுங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு நாள் பல்லு வலி வந்தா எல்லாரும் போய் படுத்துருவாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு நேத்தியெல்லாம் நான் உயிர் போயிடுச்சு. எனக்கு இந்த பல் வேலை, டாக்டர் பல்ல வேலை செய்யும் போது என் உயிரே போயிடுச்சுங்க. நடுங்கிட்டேன். இது வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு வேதனை வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் வேதனை நேத்தா வந்துச்சு. ஸ்தோத்திரம். அப்பயும் காலை ஜெபம் முடிக்கணும், துடிக்கிறேன். 12 மணிக்குள்ள நான் காலையில ஜெபிச்சு முடிக்கணும். இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி அந்த நேரத்துல நான் ரொம்ப துடிச்சேன். ஏன்னா ஆண்டவரே, நம்ம வைத்தியம் பண்ண வந்தோன்னு பார்த்தோம், இங்க வந்து இப்படி லேட் ஆகுதே அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அதை சரி பண்றதுக்கு அப்படி ஒரு நேரம் ஆகுது. அதை அந்த மாதிரி அவங்க சில வேலையெல்லாம் பண்ணாங்க. அந்த பல்ல இருந்தது எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனாலும் அது நமக்கு அந்த மாதிரி அதிகமா வந்தது இல்லை. ஏற்கனவே ஒரு பல் வந்திருக்கு, சும்மா அடைச்சி சரி பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பல வருஷமா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு பல்லு வழியா எனக்கு வந்தது இல்லை. ஆனா அது இப்ப ஸ்தோத்திரம், பயங்கரமான வலி. அந்த வலியை என்னால தாங்க முடியல, சகிக்க முடியல. ஒரு ஒரு மனுஷனை திறந்து வச்சு ஆபரேஷன் பண்ற மாதிரி, மயக்க ஊசி போடாமலே ஆபரேஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த கதியா இருந்தது. அப்படி உயிர் போய் வந்தது. ஸ்தோத்திரம். நான் ஒரு வேளை போயிடுமோன்னு நினைச்சேன். ஏன்னா காலைல சாப்பிட வேற இல்லை. அதனால ஸ்தோத்திரம், வந்த உடனே எப்படியோ 11:40 வீட்டுக்கு வந்தேன். 20 நிமிஷம் முழங்கால் போட்டு அப்பதான் எனக்கு திருப்தி வந்தது. ஆண்டவரே, இந்த காலை ஜெபத்தை முடிக்க உதவி செஞ்சீங்களே. அந்த வலியோட, நல்ல வலி, உயிர் போயிட்டு இருக்கு, ஆனாலும் வலியோட வந்து ஸ்தோத்திரம் 2 வேளைக்கும் ஜெபம் பண்ணிட்டேன். அப்படியே ஜெபம் பண்ணி முழங்கால் போட்டு ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து கிடந்த மாதிரி இருந்தேன். வேதனை தாங்க முடியல, பல்வலி. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஸ்தோத்திரம். அந்த 3 வேளை ஜெபிக்கணும்னாலே நிறைய பேருக்கு முடியாது. ஸ்தோத்திரம். அப்படி நான் இந்த ஆண்டு விழாவில் நினைச்சேன், இனிமே அதை விட்டுறணும். அந்த நேற்று கூட ஒருத்தர் சொல்றாங்க, அது வந்து நீங்க ரெகுலரா முழங்கால்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு சரி வராது, பல பிரச்சனை வரும், பல வியாதி வரும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அது சொன்னேன், வாழ்றதே ஆண்டவருக்கு தான். ஸ்தோத்திரம். அது வந்தா என்ன போனா என்ன என்று சொல்லி ஸ்தோத்திரம் எனக்குள்ள அந்த நம்பிக்கையோடு அவங்கள்ட்ட சொன்னேன். அது வந்தா வந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம முன்ன வைக்கிற காலம் பின்ன வைக்க கூடாது. நம்ம கடைசி வரையும் வழி நடத்துறவர் ஆண்டவர் ஒருத்தர் தான். அதனால அவருக்காக நான் நியமிச்சதை நான் விடமாட்டேன்னு சொல்லி இந்த வருஷத்துல 1 வருஷம் முடிய போகுது. ஜனவரி வந்தா 1 வருஷம் முடிய போகுது. ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். அந்த அப்படியே அதுல இருந்து இதுவரைக்கும் நம்ம என்ன செய்யணும், முழங்கால் யுத்தத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம். 3 வேளையும் நம்ம குரூப் ஓபன் பண்ணி அதுல சில தேவ பிள்ளைகளும் கலந்துருக்கிறீங்க. அவங்கவுங்க வேலை செய்யற இடத்துல கூட பர்மிஷன் கேட்டு மத்தியானம் போட்டுறீங்க. காலையில இங்க வந்து இப்போ 1 மணி நேரம் முழங்கால் போட்டாங்க, போட்டு இப்போ 1 மணி நேரம் போட்டு இப்போ எல்லாம் ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப அதுக்கப்புறம் இவங்க மத்தியானம் 1 மணி நேரம் போடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து திரும்ப 1 மணி நேரம் போடுவாங்க. இப்படி 2.5 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க. நானும் வற்புறுத்தல, சும்மா ஒரு திட்டத்தை சொன்ன, அவ்வளவுதான். எல்லாம் அதுல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு லேடி தான் அந்த குரூப்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. அவங்க பண்றாங்களா பண்ணலையாலாம் தெரியல. ஸ்தோத்திரம். அவங்கள்ட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இந்த குரூப்ல எல்லாம் எந்த வார்த்தையும் நீங்களாம் அனுப்பக்கூடாது, அது நாங்க சபையில இருந்து அனுப்புறதுக்கு தான் குரூப் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதும், அவங்க அனுப்புறாங்க, இவங்க அனுப்புறாங்க, அதை அனுப்ப இதை அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த சபையின் குரூப்ல இருந்தும் வெளியே போயிட்டாங்க. அடுத்தது இந்த ஜெபக்குழுவில இருந்தும் வெளியே போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். அப்ப அவங்க ஸ்தோத்திரம் எதையும் விரும்பல. இப்ப நம்ம சபை நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது, அவங்க இண்டிவிஜுவல் நம்பர்ல ஏதாவது அனுப்பிச்சாதான். மற்றபடி ஸ்தோத்திரம் சபை நிகழ்ச்சிகளை நாங்க அனுப்பும் போது அந்த விஷயங்களை அவங்க பார்க்க முடியாம நிலைமைக்கு போகுது. அந்த மாதிரி
ஸ்தோத்திரம். அவங்க சில நேரங்கள்ல ஊழியக்காரங்களுக்கு தேவையான சில விஷயங்களையும் போடுவாங்க. அப்படின்னா தேவையானதுன்னா தேவையில்லாத விஷயங்களும் போடுவாங்க. அப்ப அதை வந்து கேட்கும்போது அது ஊழியக்காரங்களுக்குள்ளதான் இருக்கும். இந்த மாதிரி சில பிரச்சனை எல்லாம் வரும். அதனால ஸ்தோத்திரம், இது வந்து பயங்கரமான காரியம். திட்டமிட்டு செய்கிற ஆபத்து, திட்டமிட்டு வருகிற ஆபத்து தானியேலுக்கு வந்துச்சு. ஜெபிக்கிறவங்களுக்கு விரோதமா இது வரும். ஆனால் நம்ம சரியா ஜெபிக்கணும், நம்ம உறுதியா இருக்கணும். உறுதி இல்லைன்னா பிசாசு சீக்கிரமா தந்திரமா பிடிச்சிட்டு போயிடுவான். அதனால ஜெப வாழ்க்கையில உறுதியா இருங்க. எந்த திட்டங்கள் வந்து போட்டு நமக்கு ஆபத்தை கொண்டு வந்தாலும் கர்த்தர் நமக்கு முன்னே யுத்தம் செய்கிறவராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரர், எல்லாரும் தலைமணிக்கு ஜெபிப்போமா. 6 விஷயங்களை நம்ம பார்த்தோம். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, மனித செயல்பாட்டுகளிலிருந்து வரும் ஆபத்துகள் என்று பார்த்தோம். அடுத்தது தெய்வீக செயலினால், தெய்வீக செயல்பாடுகளில் இருந்து வரும் ஆபத்து என்று பார்த்தோம். 3வது இயற்கையாய் வரும் ஆபத்துகள் என்று பார்த்தோம். 4வது ஒரு தனி மனிதனுடைய ஸ்தோத்திர கருத்துருவம் கொண்டு அது வர ஆபத்துகள். அடுத்தது ஸ்தோத்திர ஒரு கூட்டமாக வரக்கூடிய ஆபத்துகள். அடுத்தது திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆபத்துகள். இப்படி 6 விதமான ஆபத்துகளை குறித்து நம்ம படிச்சோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 6 விதமான ஆபத்துகளும் நாம் வராம இருக்கணும்னா நாம் எப்போதும் தெய்வத்தை சார்ந்து இருக்கணும். எந்த சூழ்நிலைக்கும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உங்க போன்லாம், நீங்க வாலிப பிள்ளைங்க போனே பயன்படுத்தக்கூடாது. என்ன கேட்டா சோதனம், உங்களுக்கு எமனே அந்த போன் தான். சோதனம், வாலிப பிள்ளைகளுக்கு போன் தான் உங்களுக்கு எமன். அதனால அது உங்களுக்கு எப்போதும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். உங்களை நல்லா வாழ வைக்காது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் கெட்டு போனது, திறன் இல்லாம போனது, அறிவு குறைஞ்சது எல்லாமே இந்த போன்னால தான். இந்த போனை பாக்குறனால தான் அவங்களுக்கு அறிவே போயிடுது. அறிவு இல்லாம சில விஷயங்களை தலையிடுறாங்க. கேட்டா மன வளர்ச்சி இல்லாதவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. சோதரன், இப்படி நிறைய சத்துரு போராட்டங்கள் வருது. கிடைக்கிற நேரங்கள்ல நம்ம போன்ல அதிக நேரம் கொடுக்குறோம். இந்த உலகத்திலே அதிகமா பயன்படுத்தப்படுகிற ஒரே ஆயுதம் போன் ஒண்ணுதான். போன் ஒண்ணுதான். சோதரன், தன் பிள்ளைகள் மேல கூட அந்த பாசத்தை காட்டுறது இல்ல பெற்றோர்களும் இன்னைக்கு அந்த அளவுக்கு போயிட்டாங்க. அவங்களும் போனை தூக்கிட்டாங்க. ஆனா பெற்றோர்களும் போனை தூக்கிட்டாங்க, பிள்ளைகளும் போனை தூக்கிட்டாங்க. ஒருத்தர் பாருங்க, போன் வராதுக்கு முன்னாடி இந்த வீடே கலகலப்பா இருக்கும். இந்த போன் வந்ததுல இருந்து இப்ப என்னாச்சு தெரியுங்களா? வீட்டுக்குள்ள அவங்கவுங்க வந்தா அவங்கவுங்க ரூமுக்கு போய் ஆளுக்கு ஒரு போன் எடுத்துக்கிறாங்க. எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டான் பாருங்க. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டான். எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டான். ஊழியக்காரனையும் அரெஸ்ட் பண்ணிட்டான். ஊழியக்காரன் ஊழியத்துல இல்லாம போய் ரூம்ல கடந்து ஊழியத்துல இல்லாம போனை பார்த்துக்கிட்டு இருக்கதான் அவனுக்கு வேலை. சோத்துறேன், போன்ல தான் இப்ப அவனுக்கு எல்லா வேலையும். சோத்துறேன், பாத்தீங்களா? ஊழியக்காரனும் இப்ப அந்த மாதிரி கதிதான். சோத்துறேன், ஒரு விசுவாசி வந்தா கூட பாக்குறதுக்கு நேரம் இல்லையா? போன் பார்க்க 2 மணி நேரம் செலவு பண்றான். ஒரு விசுவாசியை பாக்குறதுக்கு நேரம் இல்லையா? சோத்துறேன், பாத்தீங்களா? நேரம் இல்லையா? சோத்துறேன், அதனால நேரம் இல்ல, இப்ப பார்க்க முடியாது, நாளைக்கு வா. எப்படி? சோத்துறேன், 2 மணி நேரம் அன்னைக்கு போன்ல யூஸ் பண்ணிருப்பான் அந்த நேரத்தை. சோத்துறேன், எப்படி பாருங்க, ஊழியக்காரன் விசுவாசிகளுக்காக நியமிக்கப்பட்டவன். சோத்திரன், விசுவாசிகள் எந்த நேரத்துல வந்து என்ன கேட்டாலும் அந்த ஊழியக்காரன் செஞ்சே ஆகணும். ஸ்தோத்திரம், அதுக்குதான் ஊழியம். ஸ்தோத்திரம், பணமும் பட்டமும் காரு பங்களா எல்லாம் வந்த பிறகு கண்ணே தெரியாம போயிடும் சில ஊழியக்காரங்களுக்கு. அந்த ஆதியில இருக்கிற அந்த அன்பெல்லாம் விட்டுருவாங்க. ஆதியில இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுருவாங்க. ஆதியில இருக்கிற ஒரு நல்ல விசுவாசி, அவன் முழங்கால் போட்டு ஜெபிச்சதுனால தான் நீ வளர்ந்துருக்க. ஆனா என்ன செய்யறது இல்ல? சோத்திரன், அந்த அவனை நீ வரவேற்கிறது இல்ல. சோத்திரன், அவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஸ்தோத்திரம், யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் ஸ்தோத்திரம், நம்ம வளர்ச்சிக்கு காரணம் யாரு? நாம முட்டாள்தனமா நம்பி வீணா போயிட்டு இருக்கீங்க. நாம கிடையாது. நம்ம ஆரம்ப காலத்துல நம்மோடு கூட ஒன்றிணைந்து எத்தனை விசுவாசிகள் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? எத்தனை விசுவாசிகள் நமக்கு வேதனைப்பட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் நீ மனசுல வச்சு பார்க்காம நீ வளர்ந்த பிறகு எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஊழியக்காரனே, மனம் திரும்பு. சோதரன், உனக்கு கீழே இருக்கிற விசுவாசிகளை அற்பமா எண்ணாத. அவங்கள கொண்டுதான் நீ மேல வந்த. அவங்கள கொண்டுதான் நீ மேல இடத்த பிடிச்ச. அவங்க அன்னைக்கு ஐயாவை ஆசீர்வதியும், ஐயாவை ஆசீர்வதியும், ஐயா பிரயாணத்தை ஆசீர்வதியும், ஐயாவுக்கு கிருபை வரங்களை தாருன்னு சொல்லி எத்தனை பேர் புலம்பி இருக்காங்க தெரியுமா? படிப்பு இல்லாம இருக்கலாம், அறிவு இல்லாம கூட இருக்கலாம், நல்ல வஸ்திரம் இல்லாம இருக்கலாம். அவங்கள கொண்டுதான் நீ வளர்ந்த. இதுதான் சத்தியம். நானா வளர்ந்த, என் படிப்பு வளர்ந்தது, என் திறமை வளர்ந்ததுன்னு நினைக்காத. ஆனா நம்ம வளர்த்துனதெல்லாம் நம்ம விசுவாச மக்கள் தான். ஆகவே ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஆபத்துகள் நிறைந்த உலகத்திலே நம்ம விசுவாசிகளுக்கு முன்மாதிரியா இருந்து ஆண்டுடைய ஊழியத்திலே நம்ம ஸ்திரப்படுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சு கனப்படுத்துவார். ஆண்டவரே நம்மை வழி நடத்துவார். ஆகவே தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஜெபிக்கலாமா?
ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய சர்வ வல்லமை படைத்த தெய்வமே, இந்த கால வேளையிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், கனப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.